பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி பிரிவு 16. அருள்வாக்குகள் 20 தொடக்கம் 23 வரை. நாம் மகிழ்ச்சிக்காகவே பிறந்தவர்கள். இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களில் புன்னகைக்கும் திறனை கடவுள் மனிதனுக்கு மட்டுமே வழங்கியிருக்கிறார். நமது ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பில் சிறிய வயதில் கற்றுக் கொடுத்தார்கள். நமது வாழ்வின் மையம் இம்மையிலும் மறுமையிலும் கடவுளுடன் மகிழ்ச்சியாக இருப்பதே என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். புனித தாமஸ் அக்வைனாஸ் கூறுவார், நம் படிப்பின் கல்வியின் நோக்கம் நமது சிந்தையை தூண்டி தியானத்தில் அமிழ்த்த வேண்டும் என்று கூறுவார். தியானம் என்பது கடவுளோடு மகிழ்ந்திருப்பது என்றும் அவர் கூறுவார். கடவுளோடு மகிழ்ந்திருப்பது ஏதோ துறவற மடத்தில் உள்ள ஆண் துறவிகளுக்கும் பெண் துறவிகளுக்கும் வழங்கப்பட்ட சலுகைகள் அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. நமது வாழ்வு மகிழ்ச்சியும் துன்பமும் கலந்த கலவை என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். உங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுக்க முடியாது என்று இன்றைய நற்செய்தியின் 22வது வசனத்தில் கூறுகிறார். மகிழ்ச்சி மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. சிலருக்கு குடித்தால் மகிழ்ச்சி, சிலருக்கு களியாட்டத்தில் ஈடுபட்டால் மகிழ்ச்சி, சிலருக்கு அடுத்தவரை பற்றி புரணி பேசினால் மகிழ்ச்சி, சிலருக்கு விளையாண்டால் மகிழ்ச்சி, சிலருக்கு இனிப்பை பார்த்தால் மகிழ்ச்சி, சிலருக்கு இந்த உலகத்தை வெற்றி கொண்டால் மகிழ்ச்சி, சிலருக்கு இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் ஆண்டால் மகிழ்ச்சி, சிலருக்கு புகழில் மகிழ்ச்சி, சிலருக்கு பதவியில் மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சி ஒருவருக்கு ஒருவர் வேறுபடுகிறது. இயேசு இந்த மகிழ்ச்சியை பற்றி பேசவில்லை. மாறாக வெளியிலிருந்து வருபவை நீடித்த மகிழ்ச்சியை தர முடியாது. அது அந்த வெளிப்புறத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சி. அந்த பொருள் நம்மிடமிருந்து அகலுகின்ற போது அது துன்பத்தை தரும். பணம் இருந்தால் மகிழ்ச்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இருந்தால் மகிழ்ச்சி. இவையெல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி அதில் இல்லை என்று மனிதர்கள் பின்னரே உணர்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது அகத்திலிருந்து ஊற்றெடுக்க வேண்டியது. ஹாப்பினஸ் is an inside job. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து களவாட முடியாது என்று இயேசு என்ற நற்செய்தியில் கூறுகிறார். அந்த உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் மகிழ்ச்சியை கடவுள்தான் தர முடியும். கடவுளில்தான் நாம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெற முடியும். வேதனையோ, நெருக்கடியோ, வேத கலாபனையோ, துன்பமோ, துயரமோ எதுவும் இந்த மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. அதனால்தான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், a Christian should not put up a funeral face. கிறிஸ்தவன் அழமூஞ்சியாக இருக்கக்கூடாது. கவலைகள், துன்பங்கள் இருக்கும். ஆனால் அதன் ஊடே கிறிஸ்தவன் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் வாழுகின்ற எந்த ஒரு கிறிஸ்தவனும் மகிழ்ச்சியோடு இருப்பான் என்கிறார். பரபரப்பான இந்த உலகத்தில் உலக காரியங்களில் மூழ்கிப் போய் கடவுள் இருப்பதையே மறந்து போகிறோம். அதை உணர்வதற்குள் உலகத்தின் கவர்ச்சி நம்மை குழப்பத்திற்கு அழைத்து சென்று விடுகிறது. எனவே சீடத்துவ மகிழ்ச்சி
இயேசுவில் மட்டும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமீன்.